Welcome to Happy Homes viewers. ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 817 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 2 BHK வீடு ஒரு 12 யூனிட்ஸ் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்குது. 4 ஃப்ளோர்ஸ் தான். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ண வந்திருக்கோம். ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK ராஜா அண்ணாமலைபுரம். நோட் பண்ணிக்கோங்க லொக்கேஷனு, ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை. சரிங்களா? இது நீங்கள் ஒருவேளை இது தெரியல இது எங்கே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சென்னைக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத ஒரு பிளேஸ்லையோ இல்லை சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துலையோ இருக்கீங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க. அது கூகுளில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஒருவேளை தெரியல அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரைம் லொகேஷன் இன் சென்னை. ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஸோ ப்ராப்பர்ட்டி விற்கிறது வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய வியூவர்ஸோடைய அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஹாப்பி ஹோம்ஸ் மூலிமா விற்று கொடுத்துருக்கோம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we have a very transparent process. அண்ட் ப்ராப்பர்ட்டி பையர்ஸ், நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து நேற்று நைட்டுலேருந்து மழை. ஸோ நாங்கள் வந்து இந்த மழையில் பொருட்படுத்தாமல் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை போய் வீடியோ பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி மழையிலையோ இல்லை வெயில்லையோ அலையாமல் சில ப்ராப்பர்ட்டி தேடுறதே ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். கடைசியில் அங்கே நேரில் போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஹாப்பி ஹோம்ஸில் உள்ளது உள்ளபடி நீங்கள் எப்படி போய் பார்ப்பீங்களோ அதே மாதிரி நாங்கள் வந்து அழகாக வீடியோ பண்ணி போடுறோம். ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே எந்த விதமான முன்பணமும் யாருக்கும் எதுவும் கொடுக்காம நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணி ஒரு 10 ப்ராப்பர்ட்டி 20 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் இருக்கிறத போய் நீங்கள் நேரில் பார்க்கலாம். உங்களுடைய நேரம் விரயத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தும் ஹாப்பி ஹோம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி தான் இந்த கூகுளில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லைனா ஹெல்ப் பண்ணாது. ஸோ உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், உங்களுடைய தம்ஸ் அப் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்களுக்கு ஊக்கமும் கூட. சரிங்களா? கிவன் தட் இதில் வந்து ஒரு 3 BHKவும் இருக்குது. ஸோ மொத்தம் 12 யூனிட்டில் we have only 3 apartments now. ஏன்னா ரெடி டு மூவ் இன் கண்டிஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? அதனால எல்லாம் இது போச்சு. 3 யூனிட் தான் இருக்குது. கார் பார்க்கிங்கோட மெட்ரோ வாட்டர் ஸ்ட்ரைட்டாக வந்து கிச்சனுக்கு வர மாதிரி இது ஒரு 2 BHK ஒரு 3 BHK இருக்கிற ஒரு தனி வீடியோவும் வருது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த ரெண்டுத்தையுமே ஒரே வீடியோவும் ஒரு செட்டு வரும். ஸோ மொத்தம் 3 வீடியோ இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். 2 BHK வேணும் இதை பாருங்கள், 3 BHK வேணும்னா அது மட்டும் பாருங்கள். இல்லை ரெண்டுத்தையும் நான் பார்க்குறேன், ஐ வில் டிசைட் வாட் சூட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 வீடியோவும் ஒரு வீடியோ வருது, நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம் இல்லையா? அந்த காரிடார் போயிட்டு வெளியில் அப்படி உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இருக்கிறது வந்து 3rd ஃப்ளோரு. இந்த 3rd ஃப்ளோரில் இதுதான் டிப்பிக்கல் ஃப்ளோர் பிளான். ஸோ அந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் லிஃப்ட், 100% பவர் பேக்கப் இருக்குது. நீங்கள் கரண்ட்டே சுத்தமாக இல்லைனா கூட லிஃப்ட் வந்து இயங்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி கிரானைட் போட்டிருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு மரூன் கலர்லேயும் ஒரு ஆஷ் கலர்லேயும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் 4 மாடி கீழே வந்து பார்க்கிங் ஸ்டில்ட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர் இருக்குது. ஸோ 4th ஃப்ளோரில் தான் வந்து அந்த 3 BHK இருக்குது. செப்பரேட் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ பட்ஜெட் அது எல்லாமே அந்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு இந்த வீடு தான். 817 ஸ்கொயர் ஃபீட்டு. எல்லா வீட்டுக்குமே பை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கிரில்ஸ் வருது, எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு. ப்ளஸ் அந்த வீடியோ டோர் காலிங் இருக்கும் இல்லையா, கேமரா வச்சு அதுவுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை இங்கே. ஸோ இது வந்து லிவிங் அண்ட் டைனிங். இதுதான் இந்த ஸ்பேஸ் 800 ஸ்கொயர் ஃபீட்டில். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஹால் ஆல்சோ வில் பிகம் அ பால்கனி. ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. இதை ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். இதில் வந்து அந்த ஃபுல்லி அந்த கிளாஸ் டோர் வரும். நான் அந்த 4 BHKல அந்த வீடியோவில் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இங்கே ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. ஐ மீன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான். ப்ளஸ் இங்கே துணி காய போடுறதுக்கும் அங்கே வந்து வெளியில் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் இது வந்து நீங்கள் இந்த கிரில்ல அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக இங்கேருந்து எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ எனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹால்லேயே ஒரு பால்கனி மாதிரி. உங்களுக்கு அந்த பால்கனி இல்லைன்ற வருத்தத்தை உங்களுக்கு கொடுக்காது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் கிச்சன். இது ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கிற வீடு. ஸோ நீங்கள் உள்ளே வர்றதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சு உள்ளே வர்றதுக்குள்ளே எல்லா செட்டப்பும் முடிஞ்சிடும். பிளாக் கலர் கிரானைட் டாப் போட்டுருக்குறாங்க. கிளியர் ஃபினிஷ், இது ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு ஷெல்ஃப் ரேக் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து லாஃப்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 2 BHK அது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், ஸ்பேசஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாமே. உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டு அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல வென்டிலேட்டட் கிச்சனில் தான் இருக்கும் இது. அதில் எந்த குழப்பமும் கிடையாது. அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். நீங்கள் ஒரு டேபிள் போட்டுக்கலாம், இல்லை வந்து இது எப்படி வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அந்த சைடு. டைனிங் டேபிள் அங்கே போட்டுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் வெளிச்சம் உங்களுக்கு அது இருக்கும். ஸோ அது நைஸ் பிளேஸு. வேணும்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி. இந்த பக்கம் போகும்போது திஸ் பிகம்ஸ் யுவர் காமன் டாய்லெட் பாத்ரூம். இப்போ உங்களுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா தனியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆன்டி ஸ்லிப் டைல்ஸ் கீழே இருக்குது. மேலெல்லாம் வந்து இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் டியூப்ஸ்லாம் போகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபால் சீலிங் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை.
இது வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு பெட்ரூம். ஸோ இது ஒரு கெஸ்ட் பெட்ரூமு. இதே மாதிரி உங்களுக்கு தான் அந்த ஸ்லைடிங் டோர் போட்ட விண்டோ தான் அங்கே வரும். நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா ஹாலில், அது ஃபுல்லாகவே அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டோர் போட்டோம். நீங்கள் கர்டன்ஸ் போட்டுக்கலாம். அது நல்ல ஒரு வென்டிலேஷன், ஏர் ஃப்ளோ எல்லாத்தையுமே அது உள்ளே கொண்டு வரும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஷெல்ஃப் இருக்குது. சுவிச்சஸ் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனு, இது வந்து ஹாலு, இந்த பக்கம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம். ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே சைஸ் தான். இந்த டைல்ஸ் ஒர்க் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இருக்குது. இப்போ அந்த சைடு பார்த்தா கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் ரூமு, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. இந்த மாதிரி கிரில் போட்ட விண்டோஸு, அகெயின் அதே மாதிரியான லாஃப்ட் செட்டப்பு, உங்களுக்கு இந்த ஷெல்ஃப். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து லிஃப்ட்டை பற்றினா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபுல்லாகவே வந்து சிசிடிவி உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேமிலி சேஃப்டிக்கு நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. எவ்ரி ஹவுஸ் கம்ஸ் வித் 1 கார் பார்க்கிங். கீழே கவர்டு கார் பார்க்கிங் வருது. மெட்ரோ லைன், மெட்ரோ வாட்டர் ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய கிச்சனுக்கே உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் வருது. அண்ட் ஆட்டோமேட்டிக் சம்ப், போர், அந்த மோட்டர் போடுவாங்க இல்லையா, நீங்கள் யாரும் போய் மோட்டர் போட்டு நிறுத்தி தண்ணி வேஸ்ட் ஆகி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. தண்ணி தீர்ந்து போச்சுன்னா தானாகவே உங்களுக்கு வந்து மோட்டர் ஆன் ஆகிடும். ஸோ ரெஸ்ட் அஷ்யூர்ட் உங்களுக்கு இதுக்காக ஒரு ஆளை வைக்கணும், இல்லை அவங்க இறங்கி போய் போடணுன்ற அந்த அவசியம்லாம் கிடையாது. யூடிஎஸ், முக்கியமாக யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 48.5% வந்து உங்களுக்கு யூடிஎஸ் வரும், ஹை யூடிஎஸ். ஏன்னா 2.5 கிரவுண்ட்ஸு இது இந்த இடம். டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி இருக்கிற 2.5 கிரவுண்ட்ஸில் உங்களுக்கு வந்து 12 வீடு தான் கட்டியிருக்கின்றதால யூடிஎஸ் வந்து 48.5% வரைக்கும் யூடிஎஸ்ஏ ஒரு அன்டிவைடட் ஷேரில், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.58 crores, அதாவது 1,58,00,000 ரூபாய் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். இது நெகோஷியபிள் ப்ரைஸு, நீங்கள் வந்து பார்த்துட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு காரணம் இந்த ஏரியா தான், ராஜா அண்ணாமலைபுரம், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆரியபுரம். ஒரு சூப்பரான ஏரியா. இங்கே வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரோடு ஒரு பெரிய ரோடு, சேஃபான ஒரு இடம். பக்கத்தில் வந்து ஒரு ஐ திங்க் போலீஸ் கமிஷனருடைய வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் சம்ஒன் பிக் பர்சன் இன் போலீஸ், அவருடைய வீடு அந்த பக்கம் ஜட்ஜா எனக்கு தெரியல. பட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா. உள்ளே வரும்போது இந்த கார் கன்ஜெஷன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சர்ன்னு வந்தோமா போனோமா அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ப்ராட் ரோட்ஸ் இருக்குது. மெயின் ரோடு அந்த பக்கம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் காட்டுங்கம்மா. இப்போ என்ன மணி ஆகுது? இன்னைக்கு வந்து இப்போ 11:30 மணி ஆகுது. எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்கள். இந்த சிட்டியோடைய ஹஸ் பஸ், ரஷ் பஸ், பேம் பீம் பீ அதெல்லாம் எதுவுமே சுத்தமாக இல்லை. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு சூழல், அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் இது. ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஸ் ஆஃப் நவ் 2 2 BHK, ஒரு 3 BHK தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் வேணும்னா கால் பண்ணுங்கள், லொக்கேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். எனி டீடைல்ஸ் யூ வாண்ட் டு நோ பிஃபோர் யூ கம் ஹியர், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் அடையாரில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்க, கிடைக்கல, மயிலாப்பூரில் வீடு பார்த்தீங்க, மந்தவெளியில் வீடு பார்த்தீங்க, அப்படி கிடைக்கல அப்படின்னா இது வந்து அதுக்கு நடுவில் இருக்கிற இடம். ஸோ எப்படி எனி ரிச் பிளேஸ் வந்து அதுக்கு கம்மியாக எதுலையுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அடையாறு, மந்தவெளி, மயிலாப்பூர் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களாம் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது ஒரு 2 BHK 817 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து இதை நேரில் வந்து பாருங்கள். அண்ட் as long as இது வந்து உங்களுடைய பட்ஜெட்டில் இருக்குது, இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக வந்து பாருங்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 3 யூனிட், 2 2 BHK, ஒரு 3 BHK. ஸோ இப்போ அந்த 3 BHKவை நம்ம வந்து தனி வீடியோவும் இருக்குது, இதோட வீடியோவோட ஒரு தொடர்ச்சியாகவும் இருக்குது. ஸோ சாய்ஸஸ் யுவர்ஸ். நீங்கள் 2 BHK 3 BHK ரெண்டும் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். இல்லை தனித்தனியாக பார்க்குறேன், இது ஒன்று பார்க்குறேன், அது அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னா 2 வீடியோவும் தனித்தனியாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? I'll see you in the next video. சேஃபாக இருங்க.